எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இப்போ நம்ம மாடித்தோட்டத்தில் ஒரு சின்ன டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். கட்டிங், செம்பருத்தி கட்டிங்கும் நிறையா எல்லா பூச்செடிகள்லையும் கட்டிங்கை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து எப்படியும் வந்து 5 மாதம் ஆச்சு. இதில் வந்து சின்ன சின்ன க்ரோ பேக் இருக்கும்ல, விற்கும்ல, அதில் வந்து நான் எடுத்து ட்ரை பண்ணேன். தாய் செடியிலேருந்து பூக்கள் வந்து பூக்குது நல்லா. இது வந்து வேறு இதில் மாற்றலை. நாட்டு செம்பருத்தி எல்லா செம்பருத்திலையுமே ஒரு 6 கலர்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஒரு விதமான வளர்ச்சி ஏற்படுது. பூச்சி தாக்குதலும் கொஞ்சம் பாதுகாத்து கொண்டு வர்றேன். இந்த இது வந்து சேஞ்சிங் ரோஸு இங்கே பாருங்க. இதுலேயும் வந்து லைட்டாக பூச்சி, இந்த வெள்ளை பூச்சி இப்போ தான் அடித்து விட்டேன். இப்போ 10 நாள் ஆச்சு, மறுபடியும் அடிக்கணும். இதிலெல்லாம் பூத்து குலுங்கிருச்சு சேஞ்சிங் ரோஸு. அதுக்கடுத்து இன்னொன்று வந்து நான் சர்ச் பண்ணேன். இங்கே பாருங்க, இந்த நந்தியா வெட்ட கட்டிங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். பலன்னு நல்ல கட்டையாக எடுத்து வச்சேன். இங்கே பாருங்க, கட்டிங் வச்சுருக்கனால தெரியலை. இங்கே பாருங்க, இந்த கட்டையை தான் எடுத்து வச்சேன். நல்லா குட்டி குச்சியும் வச்சேன், அதுவும் நல்லா வருது குட்டி குச்சி. இது வந்து என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இந்த மஞ்சள் செடி இப்படி செழிப்பாக இருக்கு பாருங்க. மஞ்சள் செடிக்கு அடியில் சும்மா மழை நேரத்தில் கட்டிங்க வச்சு விட்டேன். இது வந்து இது சேஞ்சிங் ரோஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம டப்பாவில் வச்ச சேஞ்சிங் ரோஸு குச்சி இப்படி இருக்குது. இங்கே பாருங்கள் இப்படி இருக்கா. இதில் உள்ள இலைகள் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா? இதில் வந்து இந்த மஞ்சள் செடி இருக்கிறனால இந்த சேஞ்சிங் ரோஸ் வந்து அவ்வளவு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கா. அப்புறம் வந்து நந்தியா விட்ட சொன்னையில் அவ்வளோ இருக்கா. இது மஞ்சள் செடி பாருங்கள். மஞ்சள் செடிக்கு அடியில் வந்து வெயில் காலத்தில் நம்ம வச்சுருந்தா நல்ல ஒரு அணைவான பகுதியில் வந்து தூக்கி வச்சு வெயில் காலத்தில் நல்லா தளன்னு வருது பாருங்க. இலைகள் அவ்வளோ அழகாக இருக்கா சேஞ்சிங் ரோஸு. இதிலே வந்து சேஞ்சிங் ரோஸ் வந்து 3 வருங்க. குட்டி குச்சியில் கூட எனக்கு இந்த மஞ்சள் கடியில் தெரியுதா, குட்டி குச்சியில் கூட வச்சேன். அணைவான நிலனான பகுதியில் வந்து செடிக்கு அடியில் வச்சு விட்டேன். மஞ்சள் செடி நடுவில் அதை சுற்றி கட்டிங் வச்சேன். அவ்வளவு ஒரு நம்மளுக்கு ஒரு வளர்ச்சியை தருது. ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு என்னமோ. இது நான் வந்து கண்டுபிடிச்சது, யாரையும் எந்த யூடியூப்லேயும் நான் பார்க்கல. மஞ்சள் செடி ஏற்கனவே மகிமை அப்படின்னு போட்டு விட்டேன். இங்கே பாருங்கள், ஒரு செடியும் வளர்ச்சி வந்திருக்கு. அதனால் மஞ்சள் செடியில் வந்து நீங்கள் கொஞ்சம் இருந்துச்சுன்னா அதை சுற்றி வந்து நீங்கள் கட்டிங் வச்சா அழகாக நல்லா வந்து தலையில் விட்டு நல்லா நம்மளுக்கு பலன் அடிக்குது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது பாருங்கள், இது வந்து க்ரோ பேக்கில் வச்சேன். சரியா? க்ரோ பேக்கில் வச்சு மஞ்சள் செடி கடியில் இன்னொன்று குரூப் காட்டுறேன். இது வந்து நான் வந்து மாவு டப்பா வேஸ்ட்டாக இருந்துச்சு, அதில் வச்சேன். அதுலேயும் வந்து மஞ்சள் செடி இருந்துச்சு, அதுலேயும் கட்டிங் வச்சேன். இங்கே பாருங்கள், அவ்வளோ அழகாக வர்றா. வெயில் காலத்துலேயும் எல்லாத்துலேயும் பாருங்கள் தளிர் வர்றா, நல்ல இலைகள். இன்னொன்று வந்து ஒரு நாட்டு செம்பருத்தி வச்சேன். இதோடு தான் கட்டிங் வச்சேன். ஆனால் இது விறுவிறு நாட்டு செம்பருத்தி பாருங்கள். ஹைப்ரிட்டுக்கும் நாட்டு செம்பருத்திக்கு இது விறுவிறுன்னு இந்த டப்பாவில் வந்துட்டா. கட்டிங் தான். இதெல்லாம் ஒரு சந்தோஷம். நம்ம கட்டிங் எடுத்து அது வெயில் காலத்துலேயும் இதை மெயின்டைன் பண்ணுறோம் பார்த்திங்களா, அது ஒரு சந்தோஷம். இந்த டிப்ஸு வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த டப்பாவில் தான் வச்சேன். இங்கே பாருங்கள், மஞ்சள் செடி இருக்கா. இங்கே பாருங்கள், இதுக்கு இடையில தான் இந்த நாட்டு செம்பருத்தி, எல்லா செம்பருத்தியும் வச்சேன். ஆனால் நாட்டு செம்பருத்தி இதெல்லாம் பாருங்கள் ஹைப்ரிட்டு. இன்னொன்று அந்த அடுக்கு இதெல்லாம் ரெட் கலர் அடுக்கு எல்லாமே. ஆனால் வந்து நாட்டு செம்பருத்தி மட்டும் விறுவிறுன்னு வந்து இங்கே பாருங்கள், முட்டுக்கள் வந்து ஏற்கனவே 4 பூ பூத்துட்டா. நான் அதை ஏற்கனவே 4 பூ வந்து பூத்துருக்கா. அதை அப்படின்னு நான் காட்டலை. இங்கே பாருங்கள், முட்டுக்கள் அவ்வளவு அழகாக இருக்கா பாருங்க, சூப்பராக இருக்கா. இங்கே பாருங்கள், இதுவும் மஞ்சள் செடியில் தான் வச்சேன். அப்புறம் வந்து இந்த இது பாருங்கள், இது ஒரு செம்பருத்தி தான். லைட்டாக அந்த அணைவாக வச்சனால இந்த வெள்ளைப்பூச்சி ஒன்று வர்றா. நீ லைட்டாக அந்த 10 நாள் தான் ஆச்சு, அடுக்குள்ளேயும் வந்து எறும்பு வந்து சேர்த்துட்டா. அதனால் இது வந்து நல்லா வருது பாருங்கள். இது வந்து ஒரு கட்டிங் எடுத்து ஒரு செம்பருத்தி நல்லா கொடையாட்டம் இருக்கும். அது நல்லா அந்த செம்பருத்தியும் வச்சு மாடியில் இருக்கிறத எடுத்து நல்லா வர்றா. அதனால் மஞ்சள் செடிக்கு அடியில் வந்து நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் வைங்க. அவ்வளோ அழகாக தளிர் விடுறா. இங்கே பாருங்கள், அவ்வளோ நல்லா இருக்கா. இன்றைக்கி பதிவு வந்து என்னென்னா, நான் சொன்னது மஞ்சள் செடிக்கு இடையில் வந்து நீங்கள் எந்த அதாவது செம்பருத்தி கட்டிங்கு, நித்திய கல்யாணி, இங்கே பாருங்கள், இது சேஞ்சிங் ரோஸு, நந்தியா வெட்டை,
இந்த செடிகளை வந்து வச்சேன். நல்லா வருது. இதுக்கு வந்து நான் கம்பேரிஷன் காட்டினேன். இங்கே பாருங்கள், க்ரோ பேக்கில் வச்ச ஒரு கட்டிங்க பாருங்கள் எப்படி இருக்கா. இங்கே பாருங்கள், அதுலேயும் பூ பூக்குறோம். ஆனால் செழிப்புன்றது இப்போ பாருங்களேன், இந்த செம்பருத்தியை காட்டுறேன். இது வந்து க்ரோ பேக்கில் வச்சேன், குட்டி க்ரோ பேக்கில். இதுலேயும் பூ பூக்குது. ஆனால் வந்து அந்த இலைகளை பாருங்களேன் இப்படி இருக்கா. ஆனால் வந்து மஞ்சள் செடிகளை வச்ச செடிகளை பாருங்கள், சேஞ்சிங் ரோஸ் அவ்வளோ அழகாக இருக்கா. இது நாட்டு செம்பருத்தி நல்லா வர்றா. ஒரு மாதிரி அந்த வேர்பூச்சி இதிலேருந்து தாக்குது, பாதுகாக்குது. இந்த செடியெல்லாம் கட்டிங்கையும் பார்க்குது மஞ்சள் செடி. அதனால் மஞ்சள் செடின்றது நம்மளுக்கு ஒரு அதிசய செடி, மகிமை தரக்கூடிய செடின்னு நான் இது மூலமாக ப்ரூவ் பண்ணுறேன். அதனால் நீங்களும் இந்த டிப்ஸை பிடிச்சிருந்தா மறுபடியும் நான் சொல்கிறேன், லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் வந்து என்னையோட ஒரு 500 சப்ஸ்கிரைபர் வந்து உங்கள் ஆதரவில் எனக்கு வந்திருக்கு 500. அந்த ஹாப்பினஸ்க்கு தான் ஒரு சின்ன குட்டி டிப்ஸு உங்களுக்கு. அதனால் பாருங்கள், கொஞ்சம் என்னோடய சேனலில் மாறுதலுக்கு திருவிழா, எங்கள் ஊர் திருவிழா அப்படின்றத எடுத்து நான் போடுறேன். எங்கள் ஊர் திருவிழான்றதை எடுத்து போடுறேன். அதுவும் கொஞ்சம் நல்லா போய்கிட்டு இருக்கு. அதனால் இந்த கட்டிங் முறைப்படி நீங்களும் இந்த முறை மஞ்சள் செடிக்கு அடியில் வச்சு நீங்கள் வந்து செடிகளை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சந்தோஷமான நாளில் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மென்மேலும் என்னோடய சேனல் வந்து வளர்ச்சி அடைய நீங்கள் ஆதரவு கொடுங்க. எனக்கு இன்னும் யூடியூப்பை பற்றி நான் பாதி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் நான் பழகுறேன். நான் டீச்சிங்கில் இருக்கும்போது கூட அவ்வளவு கற்றுக்கிறல. ஆனால் வந்து அந்த விவசாயம் அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டம். டீச்சிங்கிறது வந்து நம்ம பாடநூலை பார்த்து அதை லேர்ன் பண்ணி அதுக்கு எக்ஸாம்பிள், அது நாட்டு நடப்பு அப்படின்றத பற்றி தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே போவோம். ஆனால் வந்து அந்த மாடித்தோட்டம் விவசாயம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் கற்றுக்கிட்டால் ரொம்ப ஈஸி. அதனால் இங்கே பாருங்கள், இது ரெயின் லில்லி. ஒரு லில்லி ரொம்ப நாள் கழித்து பூத்துருக்காங்க பாருங்கள், அழகாக இருக்கா. அதனால் நீங்கள் இது ரொம்ப நாள் ஆச்சு. இந்த சிமெண்ட் தொட்டியில் தான் வச்சுருந்தேன். மழை பெஞ்சிச்சில, அதனால் அது பூத்துருக்கா, அழகாக இருக்கா. ஒரு அழகான ரெயின் லில்லி, சூப்பராக இருக்கா. நல்லா ஒரு வாரத்துக்கு கூட இருக்கும் இந்த கலர்ஸு. எனக்கு இப்போ ஒரு வருஷம் ஆச்சு இது பூத்து. அதனால் சம்மரில் லைட்டாக மழை பெஞ்சாலே வந்து ரெயின் லில்லி முளைச்சிருவான். இது ஒரு கலர் அழகானது. அதனால் இந்த டிப்ஸை வந்து நீங்கள் மஞ்சள் செடிக்கு அடியில் கட்டிங்கை வந்து வச்சு வளர்த்து பயன்பெறுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.